नारायणा अखिलगुरुभगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द ஸ்ரீமன்னாராயணீயம் 23வது தசகம் சித்திரகேது உபாக்கியானம் மெய்ப்பொருள் அறிவோம். பகவானான ஸ்ரீ குருவாயூரப்பா பிரம்மபுத்திரனான தஜ்ஜ பிரஜாபதியை காட்டிலும் வேறான பிரசேதசர்களிடம் தோன்றிய தச்சன் என்பான் தனது வம்சத்தை பெருக்க விரும்பி பகவான் குருவாயூரப்பனை வழிபட்டான். அப்பொழுது பகவான் என் தோள்களுடன் அவன் முன் தோன்றி அவன் விரும்பிய வரத்தையும் பஞ்சஜனன் என்பவன் மகளான அசிக்னி என்பவளை மனைவியாகவும் பகவான் குருவாயூரப்பன் தச்சனுக்கு அளித்தார். ஈசனே, அந்த தச்சனின் பிள்ளைகளான ஹரியாசுவர்கள் என்ற 10,000 சபலாசுவர் என்ற 1000 பேர்களும் எல்லோருமே நாரதருடைய உபதேசத்தால் பகவானை நாடும் மோட்ச மார்க்கத்தை தழுவினார்கள். என்னே அற்புதம்! ஹரியாசுவர்கள் என்ற 10,000 சபலாசுவர்கள் என்ற 1000 பேர்களும் இத்தனை பேர்களும் நாரதருடைய உபதேசத்தால் பகவான் குருவாயூரப்பனை மோட்ச மார்க்கத்தை தழுவினார்கள் என்றால் எவ்வளவு அற்புதமான பேற்றை அந்த தச்சன் செய்திருக்க வேண்டும். அதனால் கோபமடைந்த தச்சன், அவன் சிவனின் பக்தன் அல்லவா, மகரிஷி நாரதருக்கு, உன்னால் தானே என் பிள்ளைகள் எல்லோரும் குருவாயூரப்பனை வழிபடுகிறார்கள், உனக்கு எங்குமே நிலையான வாசம் இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட்டு விடுகின்றான். ஆனால் பக்தர்களில் உத்தமரான ஸ்ரீ நாரத மகரிஷி அந்த சாபத்தையும் அனுக்கிரகமாகவே கருதினார். குணாதீத நிலையில் உள்ள ஸ்ரீ நாரதருக்கு விருப்பு என்பதே இல்லை அல்லவா, அந்த சாபத்தையும் அனுக்கிரகமாகவே ஏற்றுக்கொண்டார். பிறகு அதிதி திதி முதலிய 60 பெண்களை பெற்றெடுத்து வம்ச பரம்பரைகளை வளர்த்தான். அவனுடைய பெண் வயிற்று பேரனுடைய மகனான விஸ்வரூபன் என்பவன் இந்திரனுக்கு நாராயண கவசம். தோழிகளே, நன்றாக கேளுங்கள். விஸ்வரூபன் என்பவன் இந்திரனுக்கு நாராயண கவசம் என்கின்ற இப்பொழுது நாம் ஏகாதசி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, இந்த நாராயண கவசம் என்கின்ற பகவானுடைய துதியால் ரட்சை அளித்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரிலே வெற்றி பெறச் செய்தான். அவ்வளவு சிறப்பு மிக்க பெருமையுடையது நாராயண கவசம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனே குருவாயூரப்பா, பகவானது மகிமை அனைத்தையும் வெல்லக்கூடியது அல்லவா. முன்னொரு காலத்தே சூரசேன தேசத்திலே சித்திரகேது என்ற அரசன் ஒரு மகனை பெற விரும்பி அங்கீரச மகரிஷியை நாடினார். அவரது மகிமையால் சித்திரகேது அரசன் ஒரு மகனை அடைந்து அக்குழந்தை சக்கலத்திகளின் கூட்டத்தினால் கொல்லப்பட்ட போது அந்த சித்திரகேது தன் வயமிழந்து பகவானுடைய மாயையால் மிகவும் மனம் வருந்தி மயங்கி நின்றான். அப்பொழுது கருணை உள்ளம் கொண்ட நாரதர் அங்கீரச முனிவரோடு அவ்வரசனிடம் வந்து அவனுடைய குழந்தையின் ஜீவாத்மாவை தனது யோகத்திரத்தினால் அவனுக்கு காண்பித்த பொழுது எவ்வளவு அற்புதமான மாயை நிகழ்ச்சி கண்டு கழியுங்கள். நாரத முனிவர் அங்கீரச முனிவரோடு வந்து சித்திரகேதுவின் குழந்தையின் ஜீவாத்மாவை சித்திரகேதுவை காண வைத்தாராம். அக்குழந்தை நான் யாருடைய மகன் என்று வினவியதாம். அந்த அரசன் சித்திரகேது மோகம் தெளிந்து பகவானை அதிலிருந்து ஆராதிக்கத் தொடங்கினான். பிறகு சித்திரகேது ஸ்ரீ நாரதரிடமிருந்து ஆதிசேஷ ரூபியான பகவானை பிரீத்தி செய்ய தோத்திரத்தையும் மந்திரத்தையும் பெற்று தவம் புரிந்து 7 நாட்களில் வித்யாதரர்களுக்கு தலைமை பதவியை பெற்று குறைவற்ற புத்தியோடு பகவான் குருவாயூரப்பனை தொடர்ந்து சேவித்து வந்தான். அவனுடைய துதிகளுக்கு மகிழ்பவர்தானே நம் அப்பன் குருவாயூரப்பன். தாமரை தண்டு போல் வெண்மையான திருவுருவோடு 1000 தலைகளுடன் சித்த கணங்களால் சூழப்பெற்று வெகு விரைவிலே சித்திரகேதுவின் முன் தோன்றி அவ்வரசனுக்கு ஆத்ம தத்துவத்தை விளங்கச் செய்து மறைந்து விட்டார். பிறகு பகவான் பக்தர்களில் சிறந்தவனான அந்த சித்திரகேதுவும் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை
வித்யாதர பெண்மணிகளுடன் இனிமையாக பாடிக்கொண்டு உலக இன்பங்களில் பற்றற்றவனாக மன நிறைவு கொண்டவனாக லட்சக்கணக்கான ஆண்டுகள் தன்னுடைய விருப்பம் போல உலகங்களில் எல்லாம் சஞ்சரித்து வந்தானாம். அந்த சித்திரகேது உலகியல் பற்று அறவே ஒளிய வேண்டி பகவானால் ஏவப்பட்டு வெள்ளியங்கிரி ஆகிய கையிலை மலைக்கு சென்றானாம். அங்கு பெரியோர்கள் கூடியிருக்கும் அவையிலே மன்மதனையே எரித்த ஸ்ரீ பரமசிவன் தன் மனையாளை வெட்கமின்றி மடியில் வைத்து கொண்டு இருப்பது கண்டு சித்திரகேது அந்த பரமசிவனை பார்த்து ஏளனம் செய்தானாம். இதை கண்ட உமாதேவி சித்திரகேதுவை சபித்து விடுகிறாள். இதை கேட்ட சித்திரகேது சிறிதும் அஞ்சாது, சாபத்திற்கு விடுதலையும் வேண்டாது விருத்திரன் எனும் விருத்திரன் என்ற அசுரப்பிறவியை அடைந்து தேவர்களோடு போர் புரிந்து பக்தியாலும் ஆத்ம தத்துவ தெளிவாலும் போரில் பகைவரின் மதிமயக்கத்தை போக்கி பகவானுடைய இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்தை இறுதியில் அடைந்தான். இது எவ்வளவு மிக்க வியப்பாக இருக்கிறதல்லவா? அசுரர்களின் தாயான திதிதேவி இந்திரனை வதம் செய்ய முயற்சி மேற்கொண்ட போதிலும் பகவானை இந்திரன் வழிபட்டதால் இந்திரன் நண்பர்களான எல்லா மருத்துக்களையும் பெற்றாளாம். தீய எண்ணம் கொண்டோரிடத்தும் பகவானுடைய சேவை நன்மையளிப்பதாகவே இருக்கிறது. குருவாயூரப்பா, அத்தகைய பெருமையுற்ற பகவானே, நீங்கள் என்னையும் காப்பாற்றி அருள வேண்டுமென்று நம்முடைய அகில குருவான நாராயண பட்டத்திரி பகவான் குருவாயூரப்பனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அழகான தசகத்தை அருமையாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.